ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈகிளை ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இப்போ நம்ம இந்த உயிரியல் பூங்காவோட வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. இவர் தான் எட்வர்ட் கிரீன் பால்ஃபர். இவர் ஒரு ஸ்காட்லாந்து சேர்ந்த டாக்டர். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். நம்ம இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தப்போ இவர் மெட்ராஸ் வந்தார். இவருக்கு புக்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப இஷ்டம். புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அரிய வகை பொருட்களை கலெக்ட் பண்ணுறது தான் இவரோட ஹாபியே. மக்களும் நிறையா புக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அமீர் மஹாலில் இருக்கிற நவாப் மன்னர் குலாம் முகமது கூஸ்கான் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டார். முகமது கூஸ்கான் அவர்கிட்ட இருக்கிற புக்ஸ் மற்றும் ரேர் கலெக்ஷன்ஸை பால்ஃபர் கிட்ட கொடுத்தார். அதே மாதிரி அந்த டைமில் மெட்ராஸில் இருக்க பல முக்கிய பிரபலங்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த புக்ஸு, அரிய வகை பொருட்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம மெட்ராஸ் மியூசியம் அண்ட் கனிமரா லைப்ரரி. மெட்ராஸ் மியூசியம் கனிமரா லைப்ரரிக்கு எட்வர்ட் பால்ஃபர் நினச்ச மாதிரி மக்கள் பெருசாக ஆர்வம் காட்டலை. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் முகமது கூஸ்கான் கிட்டே போயிட்டு அவர் வச்சுருந்த சிறுத்தை புலியை கேட்டார். அவரும் அவர் வச்சுருந்த சிறுத்தை புலியை பால்ஃபருக்கு தந்தார். அந்த அனிமல்ஸை மெட்ராஸ் மியூசியம் கனிமரா லைப்ரரி முன்னாடி வச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புலியும் சிறுத்தையும் பார்க்க வந்த மக்கள் மெட்ராஸ் மியூசியமும் கனிமரா லைப்ரரிக்கும் வர ஆரம்பித்தாங்க. பால்ஃபர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதை ஏன் ஜூவாக மாற்றக்கூடாதுன்னு நினச்சிட்டு எட்வர்ட் கிரீன் பால்ஃபர் மறுபடியும் அமீர் மஹால் போயிட்டு நவாப் மன்னரான முகமது கூஸ்கான் கிட்ட அவர்கிட்ட இருக்க மொத்த அனிமல் கலெக்ஷன்ஸும் கேட்டு வாங்கினார். 1855 அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம மெட்ராஸ் ஜூ. 1 இயரில் பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஜூவில் 300க்கும் மேற்பட்ட அனிமல்ஸ் வந்துடுச்சு. போக போக அனிமல்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாமே நைட் டைமில் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இந்த அனிமல்ஸோட நாய்ஸ்னால் எங்களுக்கு தூக்கம் வர மாட்டுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா எக்மோரில் இருக்க ஜூவை பீப்புள்ஸ் பார்க்குக்கு 1861 ஷிஃப்ட் பண்ணாங்க. பீப்புள்ஸ் பார்க் பார்த்திங்கன்னா மொத்தம் 116 ஏக்கர். அதில் 11 குளங்கள், 5.5 மைல் சாலைகள், ஒரு பப்ளிக் பாத்ரூம், 2 டென்னிஸ் கோர்ட் இருந்ததாக சொல்லப்படுது. பீப்புள்ஸ் பார்க்கில் ஒரு பகுதியில் ஜூ ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடம் தான் இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். பீப்புள்ஸ் பார்க்கில் நல்லா க்ரௌட் வந்துச்சு. பப்ளிக்கை ஃப்ரீயாக அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் 1939 வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. மார்ச் 1942 ஜப்பான் அந்தமான் நிக்கோபாரை பிடிச்சிட்டாங்க. ஏப்ரல் 6, 1942 ஜப்பான் விசாகாப்பட்டினம், காக்கிநாடாவில் பாம்பு போட ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெட்ராஸில் தான் ஜாப்பனீஸ் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த டைமில் ஆர்த்தர் ஹோப் அவர் தான் கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருந்தார். ஆர்த்தர் ஹோப் ஒரு நோட்டீஸ் விட்டார். அது என்னென்னா, எசென்ஷியல்ஸ் இல்லாதவங்க எல்லாருமே மெட்ராஸ்லேருந்து கிளம்ப சொல்லிட்டார். 5 லட்சம் பேர் மேலே மெட்ராஸ்லேருந்து கிளம்புனாதான் சொல்லப்படுது. வேர்ல்டு வார் 2 அப்போ பெர்லின் ஜூவில் பாம்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மெட்ராஸ் ஜூலையும் பாம்பு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆர்த்தர் ஹோப் யோசித்தார். சப்போஸ் ஜாப்பனீஸ் மெட்ராஸ் ஜூவில் பாம்பு போட்டாங்கன்னா எங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வந்து மக்களை கொன்னுருமோன்னு பயந்தாங்க. அதனால் ஆர்த்தர் ஹோப் என்ன பண்ணாருன்னா, டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ண சொல்லிட்டார். அதனால ஜூவில் இருக்க சிங்கம், சிறுத்தை, புலி இது எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டாங்க. மற்ற ஹார்ம்லெஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஈரோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு வார் 2 முடிகிற ஸ்டேஜில் அகெயின் ஈரோட்லேருந்து பீப்புள்ஸ் பார்க்குக்கு அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. போக போக அனிமல்ஸ் கவுண்ட் ஜூவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. போதுமான இடம் அனிமல்ஸ்க்கு இல்லை. பத்தாவதுக்கு டிராஃபிக் நாய்ஸ் வேறு. மெட்ராஸ் கமர்ஷியல் பிளேஸாக மாறிக்கிட்டே வந்துச்சு. 1976 சதர்ன் ரயில்வேஸ்க்கு நியூ ட்ராக்ஸ் லே பண்ணுறதுக்கு அடிஷ்னல் லேண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ கவர்மெண்ட் ஜூவை பீப்புள்ஸ் பார்க்கிலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண பிளான் பண்ணாங்க. அந்த டைமில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து 1265 ஏக்கர்ஸ் ஜூக்காக அலாட் பண்ணாங்க. ஒர்க் பார்த்திங்கன்னா 1979 ஸ்டார்ட் பண்ணி 1985 கம்ப்ளீட் பண்ணாங்க. 24 ஜூலை 1985 பப்ளிக் இந்த ஜூ ஓப்பன் பண்ணாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்த எம்ஜிஆர் தான் இந்த ஜூவை ஓப்பன் பண்ணார். இப்போ நம்ம
நம்ம ஜூ என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் என்னென்னா, அடல்ட்டுக்கு 200 ருபீஸ், சில்ட்ரன் 5 to 12 இயர்ஸ்க்கு 50 ருபீஸ், சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ்க்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் டீச்சர் இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஹேண்டி கேமராவுக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து கோப்ரோ எடுத்துகிட்டு போனேன், எனக்கு 350 சார்ஜ் பண்ணாங்க. பெரிய வீடியோ கேமராவுக்கு 750 சார்ஜ் பண்ணுறாங்க. லைன் அண்ட் டே சஃபாரி நீங்கள் போனோன்னா அடல்ட்டுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன் 5 to 12 இயர்ஸ் 30 ருபீஸ். டியூஸ்டே யாரும் ஜூக்கு வந்துடாதீங்க, ஏன்னா டியூஸ்டே ஹாலிடே. பார்க்கிங் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு 40, ஆட்டோவுக்கு 50, கார் ஜீப்பில் வந்தீங்கன்னா 150, வேன் டெம்போ மினி பஸ்க்கு 170, பஸ்ஸில் வந்தீங்கன்னா 200 ருபீஸ். இப்போ நீங்கள் நடந்தே சுற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 5 to 6 hours ஆகிடுங்க. ஸோ அதனால் நீங்கள் சைக்கிள் வேணும்னா ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சார்ஜஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் சார்ஜஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. நீங்கள் எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் 500 பே பண்ணணும். நார்மல் பைசைக்கிளுக்கு வந்து 300 பே பண்ணணும். சைக்கிள்லேயே போய் ஜூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 to 3 hours ஆகிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பான்சி. ஆண் சிம்பான்சிகளோட எடை 40லிருந்து 70 கிலோகள் வரையும் இருக்கும். பெண் சிம்பான்சிகளோட எடை 27லிருந்து 50 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த சிம்பான்சிகளுக்கு தினமும் திராட்சை, பப்பாளி, வாழைப்பழம், முட்டை போன்ற உணவுகள் தரப்படுகிறது. சிம்பான்சியின் உயரம் 3 அடி முதல் 5 அடி வரை இருக்கும். காடுகளில் இதோட ஆயுள் காலம் 45 ஆண்டுகள். பூங்காவில் இதோட ஆயுள் காலம் 58 ஆண்டுகள். சிம்பான்சியை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். அப்போது நம்ம தேசிய பறவையான மயில் தெரிஞ்சது. நம்ம ஆண்மையில் பீகாக்குன்னு சொல்லுவோம், பெண்மையில் பீஹென்னு சொல்லுவோம், பொதுவாக பீ ஃபவுல்னு சொல்லுவோம். ஆண்மையில் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 கிலோ வரையும் இருக்கும். அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 195லேருந்து 225 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். பெண்மையில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 கிலோலேருந்து 4 கிலோ வரையும் இருக்கும். அதோட நீளம் பார்த்திங்கன்னா 95 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். பீ ஃபவுல்ஸ் என்ன சாப்பிடுவோன்னா இலைகள், பூக்கள், பூச்சிகள், தவளைகள், பாம்புகள், தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடும். பீ ஃபவுல்ஸ் 2 இல்லை 3 வயதில் முதிர்ச்சி அடையும். காடுகளில் பீ ஃபவுல்ஸோட ஆயுள் காலம் 20 வருஷம். பூங்காவில் பீ ஃபவுல்ஸோட ஆயுள் காலம் 30 வருஷம். நம்ம பீகாக், பீஹென் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாங்க. பீகாக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பீஹெனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஃபெதர்ஸ் தாங்க இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பீகாக் தான், பீஹென் கிடையாது.
அடுத்து வந்து புள்ளிமான் பார்த்தோங்க. ஆண் புள்ளிமானோட தோள்பட்டை உயரம் 90லேருந்து 100 சென்டிமீட்டர் வரை இருக்கும். பெண் புள்ளிமானோட தோள்பட்டை உயரம் 65 சென்டிமீட்டர்லேருந்து 75 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அதே மாதிரி ஆண் புள்ளிமானோட எடை வந்து 70லேருந்து 90 கிலோ இருக்கும். பெண் புள்ளிமானோட எடை வந்து 40லேருந்து 60 கிலோ வரையும் இருக்கும். ஆண் புள்ளிமானுக்கு மட்டும்தான் கொம்புகள் இருக்கும், பெண் புள்ளிமானுக்கு கொம்புகள் இருக்காது. இந்த ஆண் புள்ளிமானோட கொம்புகள் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நீளம் இருக்குங்க. புள்ளிமானோட சராசரி ஆயுள் காலம் 22 வருஷம். இந்த புள்ளிமான் வந்து பார்த்திங்கன்னா இலைகள், புல், பழங்கள் சாப்பிடும். இதுதாங்க பெரிய சிப்பாய் நாரை. இதோட மொத்த பாப்புலேஷனே பார்த்திங்கன்னா 1000லேருந்து 1200 வரையும் தாங்க இருக்குது. இதோட இனமே அழிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஈர நிலத்தில் தான் வாழும். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 அடி வரையும் இருக்கும். இதோட ரெக்கைகள் வந்து 8 அடி இருக்கும். இதோட ஆயுள் காலம் வந்து 40 வருஷங்க. இந்த நாரை பொதுவாக இறந்து போன விலங்குகளோட சிதையை சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தவளை, பெரிய பூச்சிகள், சின்ன பறவைகள், நண்டுகள், மீன்கள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இதுதாங்க ஈமு கோழி. ஈமு கோழி தான் உலகத்திலேயே 2வது உயரமான பறவை. இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 190 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். இதோட நீளம் 139லேருந்து 164 சென்டிமீட்டர் இருக்கும். ஆண் ஈமு சராசரியாக 31 கிலோ இருக்கும். பெண் ஈமு சராசரியாக 37 கிலோ இருக்கும். பெண் ஈமு தான் பெருசாக இருக்குங்க ஆண் ஈமுவோட. ஈமுவோட இனப்பெருக்கு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் நடக்கும்.
ஒரே சீசனில் நிறையா வாட்டி முட்டையிடும். ஆண் ஈமு தான் அந்த முட்டையெல்லாம் அடைக்காக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது காட்டு மாடு. இந்த காட்டு மாடுலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டமாக தாங்க வாழும். இந்த காட்டு மாடு கூட்டத்துக்கு எப்போவுமே ஒரே தலைவன் மட்டும்தான் இருப்பான். அவன்தான் ஆல்ஃபா மெயில். இந்த ஆண் காட்டு மாடுகள் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கோங்க. யார் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இந்த கூட்டத்தோட தலைவன் ஆல்ஃபா மெயில் வீக் ஆகிட்டான் இல்லை செத்துட்டானா அடுத்து அவங்களுக்குள்ளேயே சண்டை வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆல்ஃபா மெயிலாக மாறிடுவாங்க. அவங்க தான் இந்த கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆண் காட்டு மாடு சராசரி 1500 கிலோ இருக்கும். பெண் காட்டு மாடு 700 கிலோ இருக்குங்க. இதோட ஆயுள் காலம் மொத்தம் 30 வருஷங்க. இதுதாங்க இந்திய சர்குமான். எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சர்குமான் 5லேருந்து 10 மாதத்தில் முதிர்ச்சி அடையும். இதோட கர்ப்ப காலம் 154 நாள். இதோட உடல் நீளம் 57 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட எடை 3 கிலோ வரையும் இருக்கும். இதோட சராசரி ஆயுள் காலம் 10 வருஷம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. இதுதாங்க பெரிய கருப்பு அணில். இதோட சராசரி எடை 1.5 கிலோங்க. இதோட சராசரி நீளம் 79 சென்டிமீட்டர். இதோட இனப்பெருக்கு மார்ச், ஏப்ரல் இல்லை ஜூலை, ஆகஸ்டில் நடக்கும். இதோட கர்ப்ப காலம் 28 நாள்லேருந்து 35 நாள் வரையும் இருக்கும். இதோட ஆயுள் காலம் மொத்தம் 18 வருஷங்க. இதுதாங்க ஆசிய காட்டு கழுதை. 2020 படி பார்த்தீங்கன்னா இதோட மொத்த மக்கள் தொகை 6082. இதோட தோள்பட்டை உயரம் 110லேருந்து 120 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். இதோட மொத்த நீளம் 200லேருந்து 220 சென்டிமீட்டர் வரையும் இருக்குங்க. இதோட எடை 200லேருந்து 260 கிலோ வரையும் இருக்கும்.
இந்த ஆசிய காட்டுக்கழுதை மணிக்கு 70லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகுங்க. இதுதாங்க சென்னாய். இது 2 இல்லை 3 வயதில் முதிர்ச்சி அடையும். இதோட இனப்பெருக்க காலம் நவம்பர் டிசம்பர். இதோட கர்ப்ப காலம் 60லேருந்து 63 நாள். இது எத்தனை குட்டி போடணும்னா 4லேருந்து 8 குட்டிகள் வரையும் போடுங்க. இதோட மொத்த ஆயுள் காலம் 10 வருஷம். இதுதான் ரோசி குலைக்கடா. இதை ரோசி பெலிக்கன்னு சொல்லுவோம். இதோட நீளம் 140லேருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட ரெக்கைகள் 226லேருந்து 360 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட எடை 9லேருந்து 15 கிலோ வரையும் இருக்கும். இந்த பறவைக்கு ஒரு நாளில் 1 கிலோ மீன் சாப்பிட தேவைப்படும். இந்த பறவை உணவு தேடுறதுக்காக 100 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும்னு சொல்லப்படுது. இதோட இனப்பெருக்க காலம் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரையும் இருக்கும். இதோட நீண்ட ஆயுள் காலம் 50 வருஷம்.
நம்ம பார்க்குறது மஞ்சள் அனகொண்டா. இந்த அனகொண்டா 15 அடி நீளம் வரை வளரும். இதோட இனப்பெருக்க காலம் ஏப்ரல் மற்றும் மே. இதோட கர்ப்ப காலம் சுமார் 6 மாதங்கள். இதோட எடை 25 35 கிலோ வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது தாங்க சிவப்பு ஓணான். இந்த சிவப்பு ஓணானோட உயரம் 4 அடியிலிருந்து 6 அடி வரையும் இருக்கும். இதோட எடை 2.5 கிலோலேருந்து 9 கிலோ வரையும் இருக்கும். இந்த சிவப்பு ஓணான் இலைகள், பூக்கள், பழங்கள் சாப்பிடும். இதோட ஆயுள் காலம் சராசரியாக 15 வருஷம். இது தாங்க சதுப்பு நில முதலை. இது பொதுவாக ஆறுகள், ஏரிகள், கிராம குளங்கள் போன்ற நன்னீர் சூழல்களில் காணப்படும். இது மீன்கள், தவளைகள், பறவைகள், சிறிய பாலூட்டிகளை போன்றவற்றை உண்டு வாழும். இந்த முதலையோட மொத்த நீளம் 4லேருந்து 5 மீட்டர் வரையும் இருக்குங்க. இதோட உடல் அகலம் 59 சென்டிமீட்டர்லேருந்து 74 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட எடை 450லேருந்து 700 கிலோ இருக்குங்க. இதோட ஆயுள் காலம் 30லேருந்து 44 வருஷம்.
நம்ம பார்க்கறது கங்கை நீர் முதலை. இதை கரியல்னு சொல்லுவாங்க. இது மீன் முன்னும் முதலை. இந்த முதலைக்கு 106லேருந்து 110 பற்கள் இருக்கும். இதோட ஆயுள் காலம் 40லேருந்து 50 வருஷம்.
பார்க்குறது காண்டாமிருகம். காண்டாமிருகத்தோட தோள்பட்டை உயரம் 2 மீட்டர் வரையும் இருக்கும். அதோட நீளம் 3லேருந்து 5 மீட்டர் வரையும் இருக்கும். காண்டாமிருகத்தோட எடை 1800லேருந்து 2700 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட ஆயுள் காலம் 35 வருஷத்துலேருந்து 45 வருஷம். இங்கே இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் பேர் வச்சுருக்காங்க. இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 காண்டாமிருகம் இருக்குது. ஒரு ஆண் காண்டாமிருகம், ஒரு பெண் காண்டாமிருகம். ஆண் காண்டாமிருகத்துக்கு ராம்னு பேர் வச்சுருக்காங்க. அவனுக்கு 7 வயசு ஆகுது. அவனை ஹைதராபாத்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பெண் காண்டாமிருகத்துக்கு ரைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ரைனை பாட்னாலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ரைனுக்கும் இப்போது 7 வயசு ஆகுதுங்க. இவங்க 2 பேருக்குமே டெய்லி 2 வேளை சாப்பாடு போடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, தவிடு, கேரட், கோஸ், கரும்பு கொடுக்குறாங்க. சாயந்தரம் 2 பேருக்கும் சேர்த்து 30 புல்லுக்கட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க.
இதுதாங்க ஆசிய ஆண் சிங்கம். இதோட சராசரி உயரம் 110 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட நீளம் 1.7லேருந்து 2.5 மீட்டர் வரையும் இருக்கும். இதோட எடை 160லேருந்து 190 கிலோ இருக்கும். பெண் சிங்கத்தோட நீளம் 1.4லேருந்து 1.75 மீட்டர் வரையும் இருக்கும். அதோட எடை 110லேருந்து 120 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த சிங்கம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தை போகிற தன்மை கொண்டது. இந்த சிங்கத்துக்கு தினமும் 7லேருந்து 8 கிலோ மாட்டு இறைச்சி சாப்பிட கொடுக்கப்படுது. சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா பராமரிப்பாளர் உடனே மருத்துவர்கிட்ட சொல்லுவாங்க. மருத்துவர் மாத்திரை கொடுப்பார். அதை பொடியாக்கி மாட்டு இறைச்சியில் சேர்த்து சிங்கத்துக்கு சாப்பிட கொடுப்பாங்க. பூங்கால இதோட நீண்ட ஆயுள் 24 வருஷம். I was looking into darkness for something to hold on. Find you when you were so broken. Felt something was wrong. I think I'm in love, 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 I'm in love with you. I'm in love with you. Ooh, I'm in love with you. I think I'm in love, 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 I'm in love with you. I'm in love with you. Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. Yeah. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம தேசிய விலங்கான வங்காள புலி. இது பொதுவாக 90 முதல் 110 சென்டிமீட்டர் வரை தோள்பட்டை உயரம் கொண்டதாக இருக்கும். ஆண் புலிகளோட நீளம் 283லிருந்து 311 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பெண் புலிகளோட நீளம் 255லிருந்து 285 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆண் புலிகளோட எடை 200லிருந்து 260 கிலோகள் இருக்கும். பெண் புலிகளோட எடை 100லிருந்து 160 கிலோ இருக்கும். இந்த புலிகளுக்கு தினமும் 8லிருந்து 10 கிலோ மாட்டு இறைச்சி சாப்பிட கொடுக்கப்படுது. பூங்கால இதோட ஆயுள் காலம் 20லிருந்து 25 வருஷம் வரைக்கும் இருக்கும். All around the globe, trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. Yeah. We are heroes tonight. We will fly above
town, from London to Taiwan. I've been all around the globe trying to protect your soul. இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை புலி. இது 2 இல்லை 3 வருஷத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிரும். இதோட கர்ப்ப காலம் 103லேருந்து 105 நாட்கள். இது 3லேருந்து 4 குட்டி வரையும் போடும். காடுகளில் இதோட ஆயுள் காலம் 10லேருந்து 15 வருஷம். பூங்காவில் இதோட ஆயுள் காலம் 25 வருஷம். இப்போ நம்ம பார்க்குறது தான் நீர் யானை. ஆண் நீர் யானையோட எடை சராசரியாக 1500 கிலோ இருக்கும். பெண் நீர் யானையோட எடை 1300 கிலோ இருக்கும். இந்த நீர் யானை மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய தன்மை கொண்டது. இந்த நீர் யானை தினமும் 40 கிலோ புல் சாப்பிடும். இதோட நீளம் 3.3லேருந்து 3.45 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட சராசரி உயரம் 1.4 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட ஆயுள் காலம் 40லேருந்து 50 வருஷம் வரைக்கும் இருக்கும்.